அன்பான செல்ல பிள்ளைகளே, இன்றைக்கு நான் என் பிள்ளைகளை சந்தித்து உங்கள் வாழ்வில் வரும் பிரச்சனையை காணாமல் போகச் செய்ய வந்துள்ளேன். என் பிள்ளைகள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் பிரச்சனைகளை காணாமல் போக செய்ய நடு இரவு என் சமூகத்தில் ஜெபம் செய்து விசுவாசத்தினால் வாயினால் அறிக்கையிட்டு ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் சத்துருவிடம் யுத்தம் செய்து வெற்றி காண வேண்டும். அந்த பலனை உங்கள் அப்பா நான் உங்களுக்கு தருகிறேன். விசுவசிக்கிறதுனால் நீதி உண்டாகும். வாயினால் அறிக்கை இடுவதனால் இரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், சுகம் உண்டாகும். உங்கள் கையில் இருக்கும் என் பட்டயம். என் பிள்ளைகள் ஜெயமெடுக்க பிறந்த பிள்ளைகள். எரிகோவின் கோட்டைகள் மக்கள் ஆர்ப்பரிப்பதன் வாயினால் அறிக்கையிட்டதால் எரிகோ கோட்டை தன்னாலே விழுந்து நொறுங்கியது. என் அன்பு பிள்ளைகளே, எத்தனை சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகளும் பேராபத்துகளும் என் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்ப முடியாத மனிதர்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் உங்கள் வாயினால் அறிக்கை விட்டு ஜெபம் செய்யுங்கள். உங்கள் பிரச்சனை எல்லாம் நொறுங்கி போகும். யுத்தம் கர்த்தருடையது. உங்கள் அப்பா நான் வல்லமை உள்ள தேவன். நான் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறேன். சொந்த வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் சிரமங்களில் இருந்து, வியாதியில் இருந்து, கடன் பிரச்சனைகளில் இருந்து, உபத்திரவத்தில் இருந்து, கொடுமையான நோயில் இருந்து, உங்களை கஷ்டப்படுத்துகிற நசுக்குகிற சத்துருவிடமிருந்து உங்களை உங்கள் அப்பா நான் விடுவிப்பேன். உங்கள் அப்பாவை துதித்து உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் அப்பா நான் யுத்தத்தில் வல்லவர். என்னுடைய நாமத்தினால் என் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாக நடக்கும். நான் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறேன். எல்லா பாடுகளில் இருந்தும் என் பிள்ளைகளை மீட்டு எடுக்க, பிரச்சனைகளை சிதறடிக்க உங்கள் அப்பா நான் வந்துள்ளேன். கருத்தோடு என் பிள்ளைகள் வாயினால் அறிக்கையிட்டு ஜெபம் செய்ய வேண்டும். பயப்படாதே, கலங்காதே, ஆர்ப்பரிக்காதே, திகில் அடையாதே. என் பிள்ளைகள் அமர்ந்திருந்து என் சமூகத்தில் பயப்படாமல் என் பிள்ளைகள் இருந்தால், என் பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பா நான் செய்ய வேண்டியதை நான் சீக்கிரமாய் செய்வேன். பயப்படாதீர்கள். எத்தனை போராட்டங்கள், எத்தனை அச்சுறுத்தல்கள் கொண்டு வந்து பயமுறுத்துகிற சத்துருக்களை பார்த்து என் பிள்ளைகள் பயப்படாமல் இருக்க வேண்டும். தைரியமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். உங்களிடம் இருப்பவர் உங்களை பயமுறுத்துகிறவனை காட்டிலும் பெரியவராயிருக்கிறேன். உங்கள் அப்பா சத்ருவை விட பெரியவர் என்று அவனிடம் சொல்லுங்கள். என் பிள்ளைகளை என்னால் தாங்க முடியவில்லை என்று என் பிள்ளைகள் புலம்பாதீர்கள். உங்கள் அப்பா மீது விசுவாசமாயிருந்து சத்துருவிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். விசுவாசமாயிருந்து அக்கினியின் உக்கிரத்தை அறுத்து போடுங்கள். விசுவாசத்தினால் உறுதியாக இருந்து ராஜ்யத்தை ஜெயிப்பீர்கள். உபாகமம் 20:1 உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் புறப்படும் போது குதிரைகளையும் ஏவுதல்களையும் தோன்றினால் அவற்றை கண்டால் பயப்படாமல் இருங்கள். எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின தேவன் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை உபத்திரவத்தில் இருந்து உங்கள் அப்பா தோளில் சுமப்பது போல் நான் சுமந்து கொண்டு வந்தேன். இதுவரை என் பிள்ளைகளை பாதுகாத்த நான் இனியும் பாதுகாக்க மாட்டேனா? நான் உங்களுடன் இருக்கிறேன். பயப்படாமல் இருங்கள். நானே எபினேசராய் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் சத்துருக்களிடம் யுத்தம் செய்ய போகிறீர்கள். நீங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து பயப்படவும் கலங்காமலும் இருக்க வேண்டும். தத்தளிக்கவும் வேண்டாம். என் பிள்ளைகள் எந்த காரியத்திற்கு போகும்போதும் சந்தேகத்தோடு செல்கிறீர்கள். உங்களை எகிப்தில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்த உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கும்போது நீங்கள் ஏன் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், பயந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறீர்கள்? பயப்படாமல் தைரியமாய் இருங்கள். மலை போன்ற பிரச்சனைகள் என் பிள்ளைகள் வாழ்வில் பனி போல் நான் மாற்றித் தருவேன். இத்தனை யுத்தங்களில் இருந்து தப்பித்து செல்ல என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் யுத்தம் செய்ய போகும்போது உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். இந்த வேலை வாய்ப்பு எப்படி எனக்கு கிடைக்கும் என்று சந்தேகத்தோடு செல்ல வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். உங்களுக்காக உங்களோடு சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்யவும் உங்களை இரட்சிக்கவும் உங்களோடு கூடவே போகிறவர் உங்கள் அப்பா தேவனாகிய கர்த்தர் உங்கள் முன்னால் செல்கிறார் என்று என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும். உங்கள் வேதனைகளோடும் சோதனைகளோடும் பிரச்சனைகளோடும் உபத்திரவத்தோடும் நீங்கள் சத்துருக்களிடம் யுத்தம் செய்ய போகும்போது எங்கள் அப்பா எங்கள் முன்னே செல்கிறார் என்று என் பிள்ளைகள் சத்துரு கேட்கும்படியாக சொல்ல வேண்டும். சத்தமாக அறிக்கை செய்ய வேண்டும். சுகம் அளிக்க எங்கள் அப்பா எங்கள் கூடவே வருவார் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அறிக்கை இடும்போது வனாந்தரத்தின் வழிகள் உண்டாகும். என் பிள்ளைகளை மீட்டி எடுப்பதற்காகத்தான் உங்கள் அப்பா நான் இருக்கிறேன். எங்களை இரட்சிக்கவும் எங்களோடு வருகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்ல வேண்டும். எப்போது எல்லாம் நீங்கள் அறிக்கை இடுகிறீர்களோ வெற்றி வீரனாய் என் பிள்ளைகள் இருப்பீர்களா? ஒருபோதும் தோற்று போவதில்லை. தோல்வி, பயம், நடுக்கம், நஷ்டம், கடன் பிரச்சனைகளை அறிக்கையிடுங்கள்.
அவைகளெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி போகும் என்பதில் விசுவாசமாய் நம்பிக்கையாயிருங்கள். என் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்றுப் போவதில்லை. என் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள். என் அன்பு அப்பா, இந்த இரவு வேளையில் நான் பல பிரச்சனைகளோடு உங்களை நோக்கி வந்திருக்கிறோம் என்று என் பிள்ளைகள் அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்கள். என் கரம் அசைக்கப்படும்படி என் பிள்ளைகள் ஜெபம் செய்யுங்கள். எல்லா வியாதியிலும் இருந்து என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகும்படி செய்வேன். என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நொறுங்கி போகும்படி உங்கள் அப்பா நான் செய்வேன். என் பிள்ளைகளை வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள். நானே என் பிள்ளைகள் வாழ்வில் எபினேசராய் இருக்கிறேன். என் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை நல்ல காரியத்திற்காகவும், வேலை வாய்ப்புக்காகவும், திருமண காரியத்திற்காகவும், சுப காரியங்களுக்காகவும் வெளியே போகும்போது தடைகளை கொண்டு வருகிற சத்துருவை பார்த்து என் பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் அப்பா எங்கள் முன்னே செல்கிறார் என்று சத்தமாக அறிக்கை விட்டு சொல்ல வேண்டும். அப்போது பிரச்சனையை கொண்டு வருகிற, தடைகளை கொண்டு வருகிற சத்ரு அலறி அடித்துக் கொண்டு ஓடுவான். இனி என் பிள்ளைகள் இவற்றை சொல்வீர்களா? என் பிள்ளைகள் வாழ்க்கை பாதைகள் எல்லாம் நேராக்கப்படும். நானே தேற்றரவாளனாக, சகாயம் செய்பவராக, துணையாளனாக இருக்கிறேன். நானே எபினேசராய் இருக்கிறேன். என் கிருபை என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். என் பிள்ளைகள் இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகும்படி செய்வேன். என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் நொறுங்கி போக செய்வேன். உங்கள் அப்பா உங்களுக்கு என்றே புறப்பட்டு போவேன். என் பிள்ளைகள் குடும்ப பிரச்சனைகளில் அகப்பட்டு நசுங்கி போய் இருக்கிறீர்களோ, எங்கே நொறுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, மீண்டு வர முடியாமல் இருக்கின்றீர்களோ, குடும்ப பிரச்சனைகளில் அகப்பட்டு குடும்பத்தோடு மீண்டு வர முடியாமல் தவிக்கின்றீர்களோ, எந்த அலுவலகத்தில் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ, அங்கே உங்கள் அப்பா கரம் இறங்கும். என் கரம் இறங்கும் இடத்தில் உங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் எல்லாம் சிதறிக்கொண்டு போவார்கள். என் பிள்ளைகளை சுற்றி இருக்கும் சத்துரு சேனைகள் எல்லாம் நொறுங்கி போகும். நான் என் பிள்ளைகளை மீட்டு எடுப்பேன். என் பிள்ளைகளின் கையில் பிரயாசங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, பழகி பெருகவே பெருக பண்ணுவேன். என் பிள்ளைகள் சிறப்பாக வாழ்க்கை சிறந்து இருப்பீர்கள். கடன்பட்ட என் பிள்ளைகளுக்கு கடனை அடைக்கும் வழிகளையும், கடனை முறியடிக்க வல்லமைகளையும் நான் கொடுப்பேன். என் பிள்ளைகள் எல்லா கடன்களையும் அடைத்து பிறருக்கு கடன் கொடுப்பவர்களாக என் பிள்ளைகளை மாற்றுவேன். என் பிள்ளைகள் வாழ்வில் வானத்தின் பல கனிகளை திறக்கச் செய்வேன். என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கவே மாட்டீர்கள். பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவர்களாக மாற்றுவேன். என் ஆவியின் பட்டயத்தை ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் என் பிள்ளைகள் இருப்பார்கள். தவறாய் செல்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி வரும்படி செய்வேன். தடைப்பட்ட திருமண காரியங்கள் சிறப்பாக செயல்படவும், திருமணத்தை நடத்த உங்கள் அப்பா தயவு என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும். கணவனை பிரிந்து வாழும் பிள்ளைகளை சேர்த்து வைத்து என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையை கொண்டு வருகிற சத்துருவை நான் முறியடித்து போடுவேன். என் பிள்ளைகள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ நான் வழிவகுத்து கொடுப்பேன். குடிவெறி கொண்டு வருகிற ஆவி அடித்து என் பிள்ளைகள் வாழ்வில் விளக்கேற்றி வைப்பேன். என் பிள்ளைகள் வாழ்வில் கனம் பண்ணுவேன். என் பிள்ளைகள் வாழ்வில் சகாயம் செய்பவராயிருக்கிறேன். என் பிள்ளைகள் சிறப்பாகவே வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள். என் பிள்ளைகளை என் கரம் தொட்டது. என் பிள்ளைகள் வாயினால் அறிக்கை விட்டு செபிக்கும் போது என் கரம் அசைக்கப்படும். என் அற்புதத்தின் பட்டயமும் தேசமும் பார்க்கும்படியாக நான் ஒரு அக்கினியை ஊற்றி என் பிள்ளைகள் வாழ்வில் மாற்றம் வரும்படி செய்வேன். என் பிள்ளைகள் இவற்றை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். என் பிள்ளைகளே, இவற்றை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் சொல்லு.